ஏமாத்தி ஓடி வந்த உன்னை உயிரோட விட மாட்டேன். தம்பி, உன் காலை பிடிக்கிறேன் ஐயா, என்னை மன்னிச்சு விட்டுடுங்கப்பா. மன்னிக்கிறதா? கொண்டு போய் அந்த மரத்துல கட்டுவிடா. தம்பி வேண்டாம் ஐயா, ஐயா என்ன ஒண்ணும் செய்யாதீங்க ஐயா, என்னை கொல்லாதீங்க ஐயா. ஐயோ ஐயோ, ஒண்ணும் செய்யாதீங்க ஐயா. எதுக்கு எங்க பெரியப்பாவை கட்டுறீங்க? பணம் தர்றேன், புலிக்குட்டிகளை கொண்டு வாயான்னா முடியாதுங்கிறான் உன் பெரியப்பா. காசுக்காக கடமையையும் கொள்கையையும் கைவிட மாட்டேன் தம்பி. கடமைக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். என்ன திமிரா உனக்கு? வேண்டாங்க. டேய், இவனை அந்த மரத்துல கட்டுங்கடா. பெரியப்பா, பெரியப்பா. கொலைகாரர்களே, உங்களை கடவுள் சும்மா விட மாட்டாருடா. கேளா, வாயை திறந்தா கொன்னுடுவேன். யார் நீ? நானா? மக்களில் நானும் ஒருவன். உங்கள் கொடுமைகளை ஒழிக்க வந்தவன். ஏய், இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கிறவனா? எதிர்த்த உன்னை கொன்னுடுவேன். தேசத்துடன் வாழ விரும்புறீங்களா இல்ல எதிர்த்து சாக விரும்புறீங்களா? டேய், மறுபடியும் இந்த மாதிரி கொடுமைகளை செஞ்சா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் யார் தெரியுமா? காட்டுராமன். பாருங்க, ஆபத்தான நேரத்துல நீங்க வந்து காப்பாத்தலைன்னா எங்க பெரியப்பாவை கொன்னு இருப்பாங்க. இந்த உதவிக்கு என்ன கைமாறு செய்வேன்? மனுஷனை மனுஷன் அடிமையா நினைக்கிறது தர்மம் இல்ல. அதை எதிர்க்கிறவன் நான். தம்பி, எங்க குடிசை பக்கம் கொஞ்சம் வந்துட்டு போங்களேன். வர்றேன். என்னடா இடியட்ஸ், வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கீங்க? தலைவரே, கண்ணையனை பிடிக்க போன இடத்துல யாரோ ஒருத்தன் புரட்சிக்காரனாட்டம் திடீர்னு வந்து எங்களை கட்டி போட்டு அவனை காப்பாத்திக்கிட்டு போயிட்டான். பாருங்க, எல்லாமே தலைகீழா தெரியுதுங்க. சீக்கிரமா கட்ட அவுத்து விடுங்க தலைவரே. அந்த புரட்சிக்காரங்கிட்ட உத வாங்கிட்டு நான் வைத்தியம் பார்க்கணுமா? புத்தி இல்ல? ஏண்டா கண்ணா, யாரா உங்களை இப்படி செஞ்சது? யாரோ காட்டு ராமனா? காட்டு ராமனா? நான் அப்படி என்ன பெரிய காரியம் செய்தேன்? எதுக்காக இந்த மரியாதைகள் எல்லாம் செய்றீங்க? நானும் உங்களில் ஒருவன், சாதாரண மனிதன். நான் விரும்புறது மாலை மரியாதை இல்லை, களங்கமில்லாத உங்கள் அன்புதான். நமக்கு எந்த ஊர் தம்பி? எனக்கா தாத்தா? அந்த பறவைகளுக்கு எந்த ஊரோ அந்த ஊர் தான். பாருங்க, பயங்கரமான காட்டுல வாழற ஏழைகள் நாங்க. சுத்தி இருக்கிற முதலாளிங்க எங்களை கொடுமைப்படுத்துறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யணும். அப்படி செய்யலன்னா எங்களை உதைச்சு கொன்னுடுவாங்க. நீங்க அவங்க கிட்ட தலை குனிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் என்ன? உங்களை உணர்ந்து செயல்பட்டால் மறைஞ்சு கிடக்கிற சக்தியை வெளிப்படுத்தி சுதந்திரமா வாழலாமே. சுதந்திரமா நாங்க எப்படி வாழ முடியும் தம்பி? அது என்ன தாத்தா அப்படி சொல்றீங்க? பார்த்தால் பசி தீரக்கூடிய அருமையான இந்த இயற்கை கடவுள் நமக்காக படைச்சதல்லவா? ஒன்று சேர்ந்து உண்மையாக பாடுபட்டா இந்த காடே பொன்மலை பூமி ஆயிடுமே. எங்களுக்கு இப்படி தைரியம் சொல்ல யாரும் இல்லாததுனால ஒண்ணும் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இனிமே நீங்க எங்களோட இருந்து எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க தம்பி. தலை நிமிர்ந்து நாங்க வாழற வரைக்கும் கொஞ்ச காலம் எங்களோடயே இருங்கய்யா. உங்களோடயே இருக்கேன். அத்தனை பேரும் சேர்ந்து அன்பால் என்ன கட்டி போட்டுட்டீங்க. ஒன்று மரியாதை உங்களுக்கு சேவை செய்யற பாக்கியம் கிடைச்சதே. சரி, உங்க விருப்பப்படியே இருக்கேன். நம்மையே எதுக்கக்கூடிய புரட்சி வீரன் ஒருத்தன் பிறந்திருக்கானா, அதையும் பார்க்கிறேன். அவன் அட்டகாசம் எத்தனை நாளைக்குங்கிறதையும் பார்க்கிறேன். இந்த நாகராஜை எதுக்கிறவனே ஒரு தெரியாம செஞ்சிருவேன்னு தெரியாது போல் இருக்கு. எடுத்துட்டு வா. ஏண்டா நீ என்ன சொன்ன? ஒரு அநாத பையன் நம்மோட மோத வர்றான்னு, என்ன ஒழிச்சு கட்டுறதா சவால் விடுறான்னு இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தது உங்களுக்கு புரியல? ராஸ்கல், அவன் அட்ரஸ் இல்லாதபடி செஞ்சிடறேன். நீங்க உண்மை சொல்லுங்க. உண்மைன்னு சொன்னாதான் செய்வியா? ஆனா அவன் நாளேந்து நீ சொன்ன வார்த்தை புரிஞ்சு போச்சு. பாரு,
இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆத்திர அவசரம் எதுக்கு? நீ எப்போ இப்படித்தான் யோசிக்காம அவசரப்பட்டு எதிராளியோட மோதி மண்டையை உடைச்சுக்கிட்டு திரும்பி வந்துடுவ. அது சரிதான். ஆனா பேச்ச நிறுத்து, விஷயத்துக்கு வா. கவனி, இந்த வேகத்துல அவங்கிட்ட போய் சண்டை சச்சரவு பண்ணி அடி வாங்குறத விட நிதானமா பதுங்கி இருந்தா அவன் மேல பாயணும். பிடியில அமுட்டுக்கிட்டான்னா சரிதான், தப்பிச்சுக்கிட்டு போயிட்டான்னா சார் கிருஷ்ணார்ப்பணம். என்ன செய்யறது சொல்லுங்க. ஏன் அவசரம்? ஐயாவுக்கு வணக்கம்ங்க. புலிக்குட்டிகளை கொண்டு வந்திருக்கேன். ஷாபாஷ், நீ திறமசாலின்னு எனக்கு தெரியும்டாச்சுக்கு. இந்த ஜக்கு குறி வச்சா தவறாதுங்க. உன் திறமையை பத்தி இங்க வாமா. உன் பேர் என்ன சொல்லுமா. பாரு, பேரை சொல்லேன்னா இந்த பொண்ணு அசடு பேச மாட்டான்னு எல்லாரும் சிரிப்பாங்க. சொல்லுமா, உன் பேர் என்ன? பாருங்க ஐயா, அது ஊமை பொண்ணுங்க. ஆமாங்க, வேலுவோட மகளுங்க. இவ்வளவு அழகா இருந்தும் கடவுள் இப்படி ஒரு குறைய வச்சுட்டாரு. பேசணும்னு துடியா துடிச்சுக்கிட்டுக்கா தம்பி. என்ன அப்பான்னு கூப்பிடணுங்கிற ஆசை அவளுக்கு. அவ அப்பான்னு கூப்பிடுறத கேட்கிற பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சே தம்பி. அப்படி அழக்கூடாதம்மா. வரம்மா, உறக்கும் போது உன் அப்பாவுக்கும் கண்ணைய மாமாவுக்கும் எனக்கும் யாருக்குமே பேச்சு வராதுமா. எங்களை போல பெரியவங்களான பிறகு நீயும் கூட நல்லா பேசுவோமா. அழாதே, கண்ணை தொடச்சுக்க. அடிபட்டுருச்சா தம்பி? பரவாயில்லையே. ஏய், உன்னை என்ன செய்யணும் பாரு. ஏண்டா என்ன வேலை செஞ்சோம்? மடப்பயமான செஞ்சடா. கண்ணையா, ஐயா, குழந்தைங்க அவங்களுக்கு என்ன தெரியும்? குழந்தைங்களாவது உணவு பிசாசுங்க உஸ்ரைய வாங்குதுங்க. கண்ணையா, தப்பு அவங்களதல்ல. அவங்க ஒழுங்கா நடக்கும்படி கத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நீங்க சொல்றீங்க ஐயா, இங்க உள்ள பசங்களுக்கு ஆனாவனா கூட வராது, என்ன செய்யறது? அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நல்ல விதமா படிப்பாங்க. ஐயா, காட்டு மிருகங்களாட்டம் வாழறவங்க நாங்க. படிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இல்லையே, சொல்லிக் கொடுக்கவும் யாரும் இல்லை. சீத்தம்மா, எதுக்காக உங்க குறைகளை பற்றி நீங்களே பேசுறீங்க? நீங்க எதுக்கும் உதவாதவங்கன்னு நீங்களே முடிவு பண்றீங்களா? விவேகம் இல்லாம ஏதோ பேசுறீங்க. கல்விக்கு ஜாதி மதம் உயர்ந்தவங்கிற பாகுபாடே கிடையாது. தன் சக்தியை தானே உணர்ந்து கொண்டால் மனுஷன் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை. உங்களை போல காட்டிலே வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் பெரிய மனுஷங்களாக மாறி இருக்காங்க. நாம அப்படியாக முடியுமா தம்பி? ஆகலாம். முயற்சி செய்தால் நீங்களும் அந்த ஸ்தானத்தை அடையலாம். ஒண்ணும் தெரியாதவங்க எப்படி பெரியவங்களாக முடியும்? மனிதனாய் பிறந்தவன் ஆகலாகாது மண் பொம்மை, முயற்சியே செய்தால் ஆகலாம் புவியில் பிரம்மா. முயற்சி செய்தால் மனிதர்கள் உயர்வு காணலாம், மகாமுனிவர் நிலை காணலாம். ஏழு காலமும் தரணியில் ஒளியுடன் வாழ்ந்து அழியா புகழ் அவர் காணலாம். கானக வேடன் வால்மீகி கண்டதும் கொலையே அவன் நீதி. வனவிலங்குகளும் வணங்கிடும் வேடன் திருடன் முரடன் தீயவன், அவனே அவன்தான் வால்மீகி. காதல் பேசிடும் கிரௌஞ்ச பட்சிகள் இரண்டு கட்டி அணைத்தின்ப நிலை காணும் வேளை, அந்த பட்சிகள் ஜோடியில் குறிவைத்தானே, ஒரு பட்சியில் அம்பை எய்தானே. ஜோடி மாண்டது கண்டு கங்கை பொங்கியதின்று கண்ணீர் கடல் பொங்க இதயம் துயர் பொங்க. அந்நிலையில் ஒரு ஸ்லோகம் பாடினான், கல் போன்ற மனதில் அன்பு தீபம் ஏற்றினான். இளகும் நெஞ்சினால் அந்த நேரமே கவிதை மன்னனாய் அவதரித்தனன், புதிய மனிதனாய் தான் நின்றானே, புவியில் மகரிஷியானானே. வடமொழி தன்னில் ராமனின் சரிதை பூமிக்கு தந்தான் அற்புத அமிர்தம்.
வால்மீகியும் நின்னவராம், நீ போற்றும் நல்லவராம், நிச்சயமாய் நின் மனது ஒளி பெற தினம் வாழ்த்தும் நல்லவராம். அதனால்தான் முயற்சி செய்தால் மனிதர்கள் உயர்வு காணலாம், மகாமுனிவர் நிலை காணலாம். ஏழேழு காலமும் தரணியில் ஒளியுடன் வாழ்ந்து அழியா புகழ் அவர் காணலாம். ஏகலைவன் என்பவன் நிகரிலா வீரன், எதிரி என்று பூமியில் அறியா தோழன். குலம் தாழ்ந்தவன் கல்வி கற்கவே குருவின் மேனியை சிலை செய்தான், உம்மை குருபிரான் ஆசியுடன் அம்பு வித்தையை கலை செய்தான். கோபம் கொண்ட துரோணர் அங்கு திடீரென்று எதிரில் வந்து பட்சபாத புத்தியோடு தட்சிணை தாயென்றாரே. எதிரில் நின்றதோர் குருவின் பதம் தாழ்ந்து என்ன தர வேண்டும் என்றான் ஏகலைவன். கட்டை விரலை கேட்டார் கபட துரோணரே, சம்மதித்தான் சிஷ்யன், தந்தான் பெருவிரல் தன்னை. தாழ்ந்த ஜாதி எதுவானாலும் லட்சியம் ஒன்றே வெல்லுவது, விரலை தந்து வில்லையும் இழந்த ஏகலைவன் கதை சொல்லுவது. அதனால்தான் முயற்சி செய்தால் மனிதர்கள் உயர்வு காணலாம், மகாமுனிவர் நிலை காணலாம். ஏழேழு காலமும் தரணியில் ஒளியுடன் வாழ்ந்து அழியா புகழ் அவர் காணலாம். சபரி நீண்ட காலம் காத்திருந்தாள் பெண்மகள் சபரி, வாழ்விழந்தவள் வயது சென்றவள் ராமன் பாதங்கள் கண்டனள். கூனல் கொண்டவள் முகம் காணவே முயன்றும் முடியா நிலையினள். கண்ணின் நீரினால் ஸ்ரீராம பாதங்கள் கழுவினாள் சபரி, அன்புடன் கழுவினாள் சபரி. பாசம் மீறிய ராமதேவனோ சபரி அன்னை கண்கள் துடைத்து வேண்டி வேண்டி சபரி ருசித்த எச்சிற்பழத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த எச்சில் கங்கை நீர் போல் புனிதமென்றே எண்ணினான். ரகுராமன் செய்தது கண்ணியம், அந்த சபரி பெற்றது புண்ணியம். பாடீரோ எவரு கேட்ட கதை, அதனை போல் உங்கள் ஜாதியில் நல்ல ரத்தினம் கோடி கோடியாய் வாழக்கூடும் பூமியில். காட்டில் தோன்றி வாழ்ந்தவரெல்லாம் அன்னை பூமியின் லாபங்கள், கேட்ட கதைகள் சொல்லும் உண்மைகள் உங்கள் வாழ்வின் தீபங்கள். அதனால்தான் முயற்சி செய்தால் மனிதர்கள் காணலாம், மாமுனிவர் நிலை காணலாம். ஏழு காலமும் தரணியில் ஒளியுடன் வாழ்ந்து அழியா புகழ் அவர் காணலாம். யானை குட்டிகளை திருடிட்டு போறீங்களா ராஸ்கல்?
போயிடுங்க, இல்ல சுட்டு பொசுக்கிடுவேன். என்ன சாமி, என்ன நடந்தது? யானை குட்டிகளை சர்க்கஸ்காரங்க கடத்திக்கிட்டு போகும்போது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினேன். நல்ல வேலை செஞ்சீங்க. மை காட். வா. Come on, try again. ஏதோ அப்பா பெரிய ஃபாரஸ்ட் ஆபீசர் ஆச்சே, அவரோட போன அழகான காட்சிகள் எல்லாம் போட்டோ எடுக்கலாம்னு வந்தா இந்த பாழா போன ஜீப்பை வழிநெடுக்க தள்ள வேண்டியிருக்கு. ஓ, ஐ அம் சோ டயர்ட் டாடி. No baby, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஐயோ, என்னால முடியாது. இப்பவே அரை மைல் தள்ளியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பார் பேபி, ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? என் கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க அம்மாவும் நானும் இந்தியா முழுவதும் டூர் போனோம். ராஜஸ்தானுக்கு போயிருக்கும் போது ஒரு ட்ரபிளும் இல்லாம போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு நின்றுச்சு. சுற்று வட்டாரத்துல யாருமே இல்ல. 20 மைல் தூரம் காரை தள்ளிக்கிட்டே போடும். அப்பப்பா. ஏய் ஏய், உன்னிட்டாயா? இங்க வா வா. இப்படி பாரம்மா, உதவி கேட்கிறவங்க கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கணும். ஓஹோ, ஐயா யான மனிதரே, அங்கே இருந்து கொஞ்சம் இறங்கி வந்து இந்த ஜீப்பை கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? அப்படி மரியாதையா சொல்லுங்க. சாரி யங் மேன், சின்ன பிள்ளை ஒண்ணும் தெரியல. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வைட் வைட் பள்ளு பள்ளு பள்ளு. ஆளி. தேங்க்யூ யங் மேன், தேங்க்யூ. பை த பை, 10 வருஷத்துக்கு முன்னால ஜம்ஷெட்பூரோ ரூர்கேலாவும் நினைக்கிறேன். நான் டியூட்டிக்கு போயிருந்த போது என் வேன் ஒரு பள்ளத்துல இறங்கிருச்சு. கொஞ்ச நேரத்துல சகதியில மூழ்கிருச்சு. மை காட், நான் அந்த வேனோட காலி ஆயிட்டேன்னு நினைச்சேன். ஆனா உன் மாதிரி ஒரு யங் மேன் வந்தா 10 நிமிஷத்துக்குள்ள வேனை வெளியே கொண்டாந்து நிறுத்திட்டான். சார், இப்ப எங்க போறீங்க? நோ நோ நோ, வேற எங்கேயும் போகல. இங்கேயே இருக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த ஃபாரஸ்டுக்கு புதிய ஆபீசரா வந்திருக்கிறேன். கமான், எங்களோட கொஞ்சம் காபி சாப்பிட்டு போகலாம். கெட் இன். நீங்க புறப்படுங்க சார், நான் என் வாகனத்துல வர்றேன். என்னது, இந்த யானை மேலையா? ரொம்ப நல்லா இருக்கு. இவரு நாளைக்கு தான் வந்து சேருவாரு. வாங்க டாடி போலாம். எக்ஸ்கியூஸ் மீ யங் மேன். எஸ் சார். காட்டு மிருகங்களை சொந்த வேலைக்கு உபயோகப்படுத்த கூடாது. இல்ல சார், காளி நானும் ரொம்ப சிநேகம். சர்க்கஸ்காரங்க இது குட்டிகளை கடத்தி கொண்டு போகும்போது காப்பாத்தினேன். அந்த நிமிஷத்துல இருந்து இது என்னை விட்டு போறதில்லை. ஐ see fine fine. சீக்கிரமா வந்துடு. I am waiting for you. Come on baby. நீங்க 4 பேரும் இப்படி இருந்தா போதுமா? ஒழுங்கா வேலை செய்யணும். அதாவது டியூட்டியில ஒழுங்கா இருக்கணும். அதாவது சுறுசுறுப்பா இருக்கணும். அதாவது வேலையில கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணுமா? புத்திருவேன். புது ஆபீசர் வரப்போறாரு. அவரு ஒன்னா யாரு? நான் யாரு? அவரு வரும்போது ஈன்னு பல்ல இழைச்சுக்கிட்டு இருந்தா தொப்பிய கழட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவார். அவரு டக் 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 வருவார். அப்ப நீங்க டக் 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 சல்யூட் பண்ணணும். ரெடி? கம் ஆன், அட்டென்ஷன். யாரையா இது எருமையில? ஓ, இது யாரையா? என்னையா பெரிய மகாராஜா வாட்டம் வந்திருக்கியே, என்ன விஷயம்? கேக்குறேன், சிரிக்கிற, இறங்க கீழே வாயா. யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு கோபம் வந்ததுன்னா உன்னை கைமா பண்ணிடுவேன். யானை சார், நீங்க இங்கேயே நில்லுங்க.
ஓ உன்ன குருமா பண்ணாம விட மாட்டேன். இந்தாயா, இப்ப நீ கீழே இறங்கி வரப்போறியா, நான் மேல வரட்டுமா? காளி, என்னையா இது? உன்னை கேட்டா காளி பத்திரகாளிங்கிறியே. உன் யானை தும்பிக்கையால் அடிக்குது, அது காலை வச்சு மிதிச்சாயும் உயிர் போயிடும் ஐயா. சார் 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 சார், என் பேர் கோவிந்தராஜ் சார், சமயக்கார கோவிந்தராஜ். உங்க வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சார் வந்துருவாரு, இங்க இருந்து போயிடுன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா சார். நான் தான் வர சொன்னேன். நினைச்சேன் சார், அவருக்கு வேண்டிய மரியாதை வந்துட்டேன். உங்க ஸ்நேகிதர் பாருங்க, முகம் கல 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 கலன்னு இருக்கு சரி சார். சரி, அந்த சாமான்களை எடுத்து வை. எங்களுக்கு முன்னாலே வந்துட்டீங்களே. உங்க சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக முன்னாலேயே இங்க வந்துட்டேன். பேபி, உனக்கு ஆம முயல் கதை தெரியுமா? என்ன ஜெயிக்க முடியுமான்னு சொன்ன முயலை ஆம தோற்கடிச்சிருச்சான். ஓஹோ. இது இங்கிலீஷ், உங்களுக்கு புரியாது. என்ன? அப்படின்னா இந்த காட்டுக்குள்ள விசித்திரமான உயிரினங்களை கடவுள் படைச்சிருக்காரேன்னு சொன்னேன். இது கோய பாஷை. இது உனக்கு தெரியாது. ஒன் பிளேட் மட்டன் பாத், சிக்கன் பாத், ஒன் பட்டர் பன்னீர் ரசம். நீ என்னமோ பேசுறியடா? சமையல் பாஷை புரியாது. Shut up, man. டேய், வாடா. நீ வாடா. என்ன டான்னு கூப்பிடுறியா? நான் யாரு தெரியுமா? நாகராஜன். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா நில். நான் யாருன்னு தெரிஞ்சா உனக்கு மயக்கம் வரும். அவ்வளவு பெரிய வீரனா? வெறும் வீரன் இல்லடா, வீராதி வீரன், வன வீரன்டா. வணக்கம் நாராயணமூர்த்தி சார். வணக்கம். நீங்க ராஜா எஸ்டேட் ஓனர் சார். ஐயா பேரு நாகராஜனுங்க. ப்ளீஸ் டு மீட் யூ. இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கு நம்ம எஸ்டேட். உங்களை வரவேற்க வேண்டியது என் கடமை அல்லவா? எங்க அப்பா உங்களை பார்க்க வரணும்னு சொன்னாரு, ஆனா அவருக்கு உடல்நலம் சரியில்லை. ஹாய். மை காட், பெரிய படைகளோட வந்திருக்கீங்களே. எங்க போனாலும் இந்த மாதிரி சைனிங்களோட தான் போவீங்களோ? நில்லுங்க. முதலா நம்ம ஃபாரஸ்டுக்கு ஆபீசரா வந்திருக்கிற உங்களுக்கு என் அன்பு காணிக்க. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் யார்கிட்டையும் எந்த பொருளையும் வாங்கும் வழக்கம் இல்லாதவன்றதை தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வாங்காமலேயே நாம 2 பேரும் நண்பர்களாக இருக்கலாம் இல்லையா? பாருங்க, உங்க கிட்ட இருக்கிற பொருள்களை எல்லாம் அவங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போங்க. ரொம்ப ஆசையோட வந்தோம். ப்ளீஸ், உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு ஒண்ணே போதும். That is enough. ஆனா உங்களை சந்தோஷப்படுத்துற பாக்கியம் நமக்கு இல்லாம போயிடுச்சு. தயவு செய்து ஒரே ஒரு தடவை நம்ம டிப்போவுக்கு நீங்க வந்தா. Of course, நிச்சயமா வரேன். It is my duty, you know. வர்றேன் சார். Good. என்ன பத்மா, பயந்துட்டியா? பயமா? நான் என்ன முட்டாளா? மூளை இருக்கு. ஏமா, என்ன இது ஒரு பெட்டி உன் கழுத்துல தொங்கிட்டு இருக்கு? ஐயோ, இது பெட்டி இல்ல, கேமரா. போட்டோ எடுக்கிறதுக்காக. கொஞ்ச நேரம் அப்படியே இரு, போட்டோ எடுத்துக்கிறேன். என்னது? அந்த சின்ன பெட்டிக்குள்ள நான் விழுந்துருவேனா? ஐயோ ராமா, போட்டோ எடுக்கிறதுன்னா உன்னை இதுக்குள்ள வச்சு சின்ன உருவமா மாத்தி சுத்தமா அடைச்சி முத்திர குத்துறது இல்ல ராமு. நீ கொஞ்சம் பேசாம இரு. உனக்கு எதுக்குமா அந்த சிரமம்? என்ன அதுக்குள்ள பிடிக்க முடியாது. பாக்கலாமா? பாக்கலாம். ராமு, இங்க பாரு பத்மா. நில்லு நில்லு. என்ன பத்மா, எப்படி அதுல நான் விழுந்திருக்கிறேனா? இதுல நீ விழலைனாலும் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல விழுந்துட்ட. அது சரி, இவ்வளவு திறமசாலியான நீ, சாதுரமா பேசக்கூடிய நீ,
காட்டு மனுஷனாட்டம் அந்த யானை மேல சுத்துறதையும் மரத்துக்கு மரம் தாவறதையும் விட்டுட்டா உன்னா விட்டுட்டா என்ன செய்ய போறீங்களா? அது சரி, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். சைக்கிள் கத்துக்கிற பசங்களாட்டம் எப்போ யானை மேலே சுத்துற? எனக்கு சைக்கிளும் காரும் அதுதான். அப்படியா? ம், அப்புறம் வந்து ம். நான் ம். எனக்கு உனக்கு? எனக்கு யானை மேல போகணும்னு ஆசையா இருக்கு. இதுதானா காளி? ரைட்டோ ரைட்டோ. விழுந்துட போறேன், கெட்டியா பிடிச்சுக்கோ. அதோ அங்க பாரு. ராமு, ம். அந்த மரத்தடியில என்ன? அதுவா? நாங்க வழிபடுற தெய்வம் சிவலிங்கம். ஓஹோ, அவ்வளவு சக்தி உள்ள தெய்வமா? ஆமா, இந்த காட்டுக்குள்ள வாழ்ற மக்களுக்கு நோய் நொடி இல்லாம காப்பாத்துற கடவுள். மனமுருகி வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அப்படியா? ஆ, ஆ. ஏம்மா, நீ என்ன நினைச்சு வேண்டிக்கிட்ட? சொல்லட்டுமா? சொல்லுன்னு தான் சொல்றேன். சொல்லிடுவேன். சொல்லு. யானை மேல இருந்து கீழே விழாம பாத்துக்குங்கன்னு. ஓஹோ, நீ? நானா? யாரை உன்னை கீழே போடாம பாக்கணும்னு. நீ இங்கேயா இருக்க? உனக்காக தேடாத இடமே இல்ல. அட, யார் இந்த பையன்? பையன் இல்ல, பொண்ணு. அம்மாடியோ, பொம்பளையா? அப்படின்னா புடவை இல்லையே. ஆனா பொண்ணாங்கிறத முன்னால பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர உடைய பார்த்தல்ல. அப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எப்போ இப்படித்தான்ப்பா? நாடகம் நாடகம் கொடுத்து என்ன பாரு, சொல்றத கேளுடா. வீடு வாசல் ஜாக்கிரதை. ஆ? ஆ. சும்மா இருக்க மாட்டீங்க, எப்போ விளையாட்டு தானா? ஓ, பத்மாவா? எங்க இப்படி வந்தீங்க? ஓஹோ, நான் வந்து இதை யாரா பார்த்தா? இந்த காட்டுக்குள்ள யார் வர போறாங்க? 4 பேர் பார்த்தா உங்களை என்ன நினைப்பாங்க? இது அவ்வளவு நல்லா இல்ல. ராமு எனக்கு ஒரு கதை சொன்னாருமா. கதையா? நாடகம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உங்க நாடகத்துக்கு இங்கதான் இடம் கிடைச்சதா? நிம்மதியா மனம் விட்டு பேசலான்னு தான் நாங்க 2 பேரும் இங்க வந்தோம். தமாஷா பேசி மத்தவங்கள மயக்க கூடியவர் தான் ராமு. என் கூட வரப்போறியா இல்லையா? பத்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, சும்மா இரு. சீதாவும் நானும் வீட்டுக்கு போகணும். என்னோட வரலையா ராமு? இல்லன்னு தானே அவர் சொல்றாரு. அவர் சொன்னதுதான். ஒழுங்கா என்னோட வரலன்னா நான் போயிடுவேன். சீக்கிரம் போ பத்மா, உன்னை காணாம உங்க அப்பா கவலைப்படுவாரு. நிச்சயமா போயிடுவேன். சத்தியமா? ஆகட்டும், புறப்படு. போடா கண்ணு, வேண்டான்னு யாரும் சொல்லல. இதோ இனிமே நான் இங்க வர மாட்டேன், உன்னோட பேசவும் மாட்டேன். நீ இப்படி கண்டவங்களோட ஆடி பாடி சேட்டைங்க பண்ணிட்டு இருந்தா நான் சகிக்க மாட்டேன். பாவம், அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துடுச்சு. இல்ல சீதம்மா, இந்த மாதிரி பெண்களுக்கு கோபம் தான் அழகு. சிச்சி, சீதம்மாவா சீதம்மா? இவ எனக்கு போட்டியா வந்துட்டான். எங்கிருந்து வந்தாலும் சி. இந்த காட்டுக்குள்ள வாழ்ற மக்களுக்கு நோய் நொடி இல்லாம காப்பாத்துற கடவுள். மனமுருகி வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். எல்லாருடைய குறைகளை சேர்த்து வைக்கிறார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லு மகளே. மகளே, சுவாமி, சுவாமி, என் மனசுல அந்த ராமு பற்றிய ஞாபகம் தான். யாரோ சீதம்மாவா கீதம்மாவா அவ பின்னாலேயே சுத்துறாரு. என்கிட்ட அன்பாதான் பேசுறாரு. என்னை யானை மேல உட்கார வைக்கிறாரு. ஆனா அந்த சீதாமாவை பார்த்ததும் என்ன இறக்கி விட்டுட்டு அவளை ஏத்திக்கிட்டு போறாரு. அவரு என்னையே விரும்பும்படி செய்ய வழி என்ன சுவாமி? ஆமா, ராமுவை பற்றி பேசுகிறாயே, நீ அவரை விரும்புகிறாயா? விரும்புறதா? விரும்புறதுனா அது 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 என்னன்னு ஒண்ணு சொல்ல தெரியல. தெரியலன்னா தெரியலதான். மகளே, தெரியும் தெரியலன்னு சொல்றியே, அதுதான் காதல். அதுதான் காதலா? அப்படின்னா நான் ராமு காதலிக்கிறேனா?
ராமு மற்ற பெண்களுடன் பேசினால் கோபப்படுகிறாயே, அதுதான் காதல். ஆனா ராமு என்ன விரும்புறாரோ என்னமோ தெரியல சுவாமி. நீங்களாவது ராமு மனசை மாத்துறீங்களா? என்னை சந்தேகப்பட்டால் மூன்றாவது கண்ணை திறந்து விடுவேன். ஜாக்கிரதை. தப்பு சுவாமி, கோபித்துக் கொள்ளாதீர்கள். நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சுவாமி. அப்படி மரியாதையாக கேள், வழி சொல்லுகிறேன். மகளே, வருகிற பௌர்ணமி நாளன்று நீ தரையில் படுக்க வேண்டும். காலையில் எழுந்து குளித்து வந்து ஒற்றை காலில் 5 நிமிஷம் நிற்க வேண்டும். வெள்ளை உடை உடுத்தி என் சன்னிதானத்திற்கு வந்து 6 தேங்காய் உடைத்து விபூதியை நெற்றியில் வைத்துக் கொண்டு ராமுவை பார். காந்தம் இரும்பை இழுப்பது போல உன் பின்னாலேயே சுற்றிக் கொண்டிருப்பான். ஆகட்டு சுவாமி. இந்த வருஷம் நம்ம டிம்பர் மில்ல நல்ல லாபம் வந்திருக்குது. இன்னொரு மில்லு கூட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். அது கொஞ்சம் சில்லறை தேவைப்படுது. ஒரு 4 லட்சம் கூட. டேய், எவ்வளவு காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம்? வந்த உடனே பணம் பணம் சொல்றியே, வேற ஒண்ணும் சொல்ல தெரியலையே. 4ன்னு 5 லட்சமா எடுத்துட்டு போடா. நானா வேண்டானே? இது பாரு, ஒரு 10 நாள் நிம்மதியா இருந்துட்டு போடா. நம்ம நாட்டுல இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு உடனே போகணும்னு துடிக்கிறியே. சௌக்கியங்களா மாமா? அண்ணா எப்படி இருக்காரு? சௌக்கியமா இருக்கான். வியாபாரம் எல்லாம் அவன் தான் கவனிச்சுக்கிறான். அவனுக்கு ஏத்த தர்மபுத்திரான் அவன். டேய் ராஜா, பையனை பார்க்காம என்னால இருக்க முடியாதுடா. இந்த வியாபாரத்தை விட்டுட்டு நம்ம நாட்டுக்கே வந்துடலான்னு தோணுதுடா. அப்படியே செய். ஆனா கொஞ்ச நாள் பொறுத்துக்க. உங்ககிட்ட அவனுக்கு ரொம்ப கோபம்டா. தாய் தகப்பனை பார்க்காம கர்ண நாட்டம் வளர்ந்துட்டு இருக்கேனேங்கிற வேதனை தான் காரணம். அவன் ஜென்ம ரகசியத்தை ஒரு நாளைக்கு அவன்கிட்ட சொல்லிவிடுறேன். அதுக்கப்புறம் அவனை பாத்துக்கே. என் ராம், என்ன அப்பான்னு அன்பா கூப்பிடுற. நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பெற்ற செல்வத்தை கண்ணார பார்க்கும் பாக்கியம் இந்த ஜென்மத்தில் இருக்கோ இல்லையோ? நீ வேதனைப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் பையன் போட்டோவை பையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதோ பாரு. ராமு ராமுன்னு தசரத நாட்டம் புலம்பறியே. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறான் அவன். தப்பு எலிஃபென்ட். வெரி குட். இது बहुत अच्छा है. तब टाइगर सुपर. चिट्टा बहुत पसंद है. ओ फाइन, क्वाइट चार्मिंग. थैंक यू वेरी मच मिस. சிவபெருமானி காப்பாத்துங்க. சுவாமி, நீங்க சொன்னபடி செஞ்சுட்டேன். Wish me all the best. ராம ராமா, கிருஷ்ண கிருஷ்ணா. வெண்ணிலாவும் வேதனை கேளையா, வெயில் கூட குளிர்ந்ததையா. தாழவில்லையா நெஞ்சில் காதல் போதை, உன்னை ஆடச் சொன்னதா அந்த போதை சிந்தனை. ஒட்டி போன ஆசையாவும் கட்டி போடு, உன்னை கூட கட்டி போட்டு தட்டி போடு. அம்மையானை அப்பனானை என்னானை உன்னானை அத்தனைக்கும் நீயே என்னோடு, இனி என்றென்றும் நானே உன்னோடு. நாயகனே வரம் தந்தானே, அறிவில் படணும் அழகு கண்ணே. அம்மை மனசு ஜெகதம்மை பாவை
அப்பா அம்மையானை அப்பனானை என்னானை உன்னானை அத்தனைக்கும் நீங்களே என்னோடு இனி என்றென்றும் நானே உங்களோடு அம்மையானை அப்பனானை என்னானை உன்னானை அத்தனைக்கும் நீங்களே என்னோடு இனி என்றென்றும் நானே உங்களோடு சண்டையிட்டால் ஆபத்து என்னோடு சுவாமி, what do you think of yourself? காரியம் நிறைவேற்றி வைக்கும் சக்தி உள்ளவர்னு அந்த ராமு சொன்னதை நம்பித்தான் உங்ககிட்ட வந்து முறையிட்டேன். இத பாருங்க, உங்களை நம்பினது நான் செஞ்ச தப்புதான் சுவாமி. அந்த விஷ்ணு பகவான் காலையா பிடிச்சிருக்கலாம். மகளே, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். பாருங்க, என்ன வெள்ளை துணி கட்டிக்க சொல்லி அவளையும் கட்ட சொல்லிருக்கீங்க, என்ன விபூதி வைக்க சொல்லி அவளையும் வைக்க சொல்லிருக்கீங்க. சீத்தம்மா 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 கீதம்மா. அது சரி, எங்க ரெண்டு பேரையும் எதுக்காக ராம் கிட்ட அனுப்பி வச்சீங்க? எதுக்குன்னு கேக்குறேன். நான் ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா அவ வேற பெரிய இது மாதிரி போட்டிக்கு வந்துட்டான். புரியாமல் பேசுகிறாய். சீத்தம்மா ராமுவை சொந்த அண்ணனாக பாவிக்கிறாள். அவள் மனதிலே வேறு எந்த எண்ணமும் இல்லை. பின்ன அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைனா ராமு ராமுன்னு அவரே சுத்திக்கிட்டு இருப்பாளா? புரியாதவளே, சீதாவை நீ புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாய். அவள் மிகவும் நல்லவள். உனக்கு போட்டியாக அவள் வரவில்லை. சுவாமி. ஆமா மகளே, ராமு உன்னைத்தான் விரும்புகிறான். தேங்க்யூ சுவாமி, தேங்க்ஸ் a lot. சுவாமி, என் ராமு எப்பவும் என்ன மறக்காதபடி பாத்துக்குங்க. நீங்க என்ன காணிக்கை கேட்டாலும் தரேன் சுவாமி. தேங்க்யூ சுவாமி. என்னை காப்பாற்று மகளே, காப்பாற்று. சுவாமி, என்ன இது? ஒண்ணு இல்லையே. உங்களுக்கு ஆபத்தா? ஆமா மகளே, பாம்பு. பாம்பா? எங்க எங்க சுவாமி? சீதம்மா, நீயா? இது உன் வேலையா? ஆமா பத்மா, இந்த நாடகம் எல்லாம் உனக்காகத்தான். ராமு உனக்குத்தான் மகளே. சீதம்மா, சீதம்மா, நான் உன்னை தவறா நினைச்சிட்டேன். போதும் போதும், ராமுக்காக கொஞ்சம் வச்சுக்கோ. வாங்க வாங்க, இன்னைக்கு தான் மனசு வந்தது போல் இருக்கு. நான் ஊருக்கு வந்த அன்னைக்கு நம்ம சந்திச்சோம் இல்லைங்களா? ஆனா இங்க வர முடியல. ஓ, பெரிய டெப்போவா தான் இருக்கு. நான் கொடைக்கானல் இருக்கிறவங்க இந்த மாதிரி டெப்போவை பார்த்திருக்கிறேன். இந்த மரம் நம்ம எஸ்டேட் தான். வேணும்னா நீங்க செக் பண்ணீங்க. நோ நோ, இட்ஸ் ஆல் ரைட், கேரி ஆன். கேசவா, நீங்க புறப்படுங்க. நம்ம போலாம் சார். ஓகே. ஓ, லாரிய மடக்கு. இருட்டு ராஸ்கல், இந்த தந்தை எங்கிட்டு வந்தது சொல்லு. தெரியாது. மேல மரத்தை போட்டு அதுக்குள்ள தந்தத்தை வச்சு கொண்டு போறீங்களா? இது நாகராஜ லாரி தானே? சொல்லு. தெரியாது சார். தெரியாதா? அயோக்கிய ராஸ்கல், தெரியாதா? ஏறா லாரியில. நீங்க எங்க டிப்போக்கு வந்தது அதிர்ஷ்டம் தான். இந்த நேரத்துல எங்க அப்பா இங்க எல்லாம் போயிட்டாரு. ரெங்கூன்ல இருந்து 2 நாள்ல வரதா கேபிள் வந்திருக்கு. வாங்க, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மை காட், தந்தம். ராமு, என்ன இது? சார், யானை ஒண்ணும் அறியாத ஜீவன். எப்படியோ இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சதுங்க. பாவம், நாகராஜ லாரியில
புலித்தோலு யானை தந்தம் சந்தன மரம் இருக்குதுன்னா இது அதிசயமா இல்ல? அவ்வளவு தூரத்திலிருந்து இந்த லாரியையும் திருட்டு பயலையும் கொண்டுட்டு வர்றானுங்க. என்ன சொல்ற நீ? என் லாரியில யானை தந்தமும் புலித்தோலும் கிடைச்சுதா? இது பொய். அது எப்படி பொய்யாகும்? உண்மையா பொய்யாங்கிறத வந்து பாருங்க சார். வாங்க சார். காளி, கதவை தர. தள்ளு. வெறும் தோல் மட்டும் இல்ல, உயிருள்ள புலி. இடியட்ஸ்! யாரா இந்த சாமான்களை லாரியில ஏத்துறது? எனக்கு தெரியாதுங்க முதலாளி. உங்களை எல்லாம் நம்புறது என் முட்டாள்தனம். என் டிப்போல உங்களை வேலைக்கு வச்சிருக்கிறது லாபத்துக்காக இல்லடா, என் மானம் போறதுக்காக. உங்ககிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சதுக்கு பலனா இது. என் லாரியில இந்த சாமான்கள் எப்படி வந்தது, இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சு சாயங்காலத்துக்குள்ள ஆபீசருக்கு தெரிவிக்காவிட்டா உங்க அத்தனை பேரையும் வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். டிப்போவையும் மூடிடுமே, ஜாக்கிரதை. மிஸ்டர் நாகராஜன், ஐ எம் சாரி சார். நடந்த சம்பவங்களுக்கு வருத்தப்படுறேன். சாயங்காலத்துக்குள்ள எப்படியாவது அந்த திருடனை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன நம்புங்க சார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். Wild animals smuggling is severe crime. உங்களை நம்பித்தான் போறேன். சாயங்காலத்துக்குள்ள இதுக்கு காரணமானவன் நீங்க ஆபீஸ்ல கொண்டு வந்து ஒப்படைக்கணும். Or else I will have to take serious action. God, லாரி ஆபீஸ் கொண்டு வா. மிஸ்டர் ராமு, thank you. No mention. நாகராஜ் சார், இந்த மாதிரி திருட்டுத்தனம் நடக்காம முதல்ல பார்த்து தெரிவிக்கணும். வீரபத்ரா, கருப்பையா, முனியாண்டி, எல்லாரும் ஜக்குவோட போங்க. ராமுவ உயிரோடைய முன்ன கொண்டு வந்து நடத்துங்க. அவனுக்கு நான் முடிவு கட்டுறேன். புறப்படுங்க. முட்டா பயலே, பெரிய வீராதி வீரனா நீ? கோழைத்தனமாக தூக்கி வந்து நீ வீரனை போல் பேசுகிறாய். வீரன் நீயா நானாங்கிறது இங்க தெரிஞ்சு போயிடும். தப்பி ஓடி போன கண்ணனை ஆளுங்க பிடிக்க போன நேரத்துல நீ காப்பாத்திட்ட. என் லாரிய வழிமறிச்சு யானைக்குட்டிகளை காப்பாத்திட்ட. நேத்து ஆபீசர் கிட்ட என்ன பிடிச்சு கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணேன். இவ்வளவும் செஞ்ச உன்னை நான் சும்மா விட்டு விடுவேன்னு நினைக்கிறியா? அங்க பார். அவ்வளவு பெரிய மரத்தை ஒரு கணத்துல அறுக்கிற அந்த மிஷனுக்கு உன் உடல அறுக்கிறது ஒரு கஷ்டம் இல்ல. என்ன ஒழிச்சு கட்டிட்டா உன் அநியாய அக்கிரம வெளியே தெரியாதுன்னு நினைக்காது. ஏய் மிஸ்டர், உன் அட்டகாசத்துக்கு முடிவு கட்ட நாளையே என்ன போல ஒருவன் வந்துடுவான். அவன் கூட என்ன ஆதரிச்சாதான் பிழைக்க முடியும். நான் வர்றேன். கண்ணா, உடனே வேலையை முடிச்சிரு. விஜய், விஜய், ஆவ், ஆவ். வா. வா, அப்படி. அப்பா, அப்பா, ரெங்கூன்ல இருந்து ராஜசேகர பிள்ளையும் ஒரு மகளும் இங்க வர்றாங்களாம். என்ன வரப்போகுதுன்னு சொல்ற? ரெங்கூன்ல இருந்து ராஜசேகர பிள்ளையும் ஒரு மகளும் நாளைக்கு இங்க வரப்போறாங்களாம். இந்தாங்க டெலிகிராம் வந்திருக்கு. அதுக்கு என்னடா, வந்து இருந்துட்டு போகட்டுமே. என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அத்தனை தூரத்துல இருந்து இங்க வர்றாருன்னா நமக்காக இல்ல, தான் மகனை ஆசிரியரை பார்க்க. என் மகன் எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எப்படி சமாளிக்க போறீங்க? மகனே நாகராஜா, சகுனி வேஷம் போட்டப்புறம் பகடை எப்படி உருட்டுறதுன்னு கேட்கலாமா? உங்க உதாரணம் இருக்கட்டும், புரியும்படியா சொல்லுங்க. பேச்ச நிறுத்து, சொன்னதை கேளு. அதோ பார், அந்த புலிக்குட்டிகளை எதுக்காக வளர்க்கிறோம்? இந்த பயங்கர மிருகத்துக்கு பாலும் மாംസமும் எதுக்காக கொடுக்கிறோம்?
யாராவது நம்ம நாடகத்துல குழப்பம் ஏற்படுத்த முயற்சி பண்ணா அவங்க உசுரை வாங்குறதுக்காகத்தான் வளர்க்கறோம். இந்த தலைக்கு எண்ணெய் வைக்கிறமே ஏன் தெரியுமா? குளிர்ச்சியான யோசனை உண்டாறதுக்குத்தான். ராஜசேகரனுக்கு விபரீத யோசனை உண்டாகும்னு எனக்கு அப்பவே தெரியும். அது சரி, நாளை காலையில அவர் வரப்போறாரே. வரட்டுமேடா. போட்டோவை பார்த்தே உன்னை தன் மகன் ஒத்துக்கிட்டவன் நேர்ல பார்த்தா மறுத்துடவா போறான். வேணும்னா ஒண்ணு செய்யலாம். ராஜசேகர மகனுக்கு முதுகுல இடது பக்கத்துல ஒரு பெரிய மச்சம் இருக்கு. அத போல நீ போட்டுக்க. இந்த தொந்தரவெல்லாம் எதுக்கு? வேஷம் போட முடியலன்னா நீ வேலையை பாரு போ. நான் போறேன். உங்களுக்கு சொன்னா புரியாது. என் வேலையை நானே பாத்துக்கிறேன். அம்மையானை அப்பனானை என்னானை உன்னானை அத்தனைக்கும் நீயே என்னோடு, இனி என்றென்றும் நானே உன்னோடு. செம்பு காணமே. எங்க செம்பு? ஓ வேலையாகுது. கொண்டு வா செம்பு. அதெல்லாம் நடக்காது. அப்படியா? சரி. ஏ விஜய், புஜி, வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. வெரி குட் விஜய். போதும் போதும் போதும். வெரி குட் விஜய். சுஜி, ஏய், என்ன இந்த வேலை? அது டேப்பா, எவ்வளவு பெரிய மச்சம். கண்ணுக்கு தெரியாத இடத்துல மச்சம் இருந்தா அதிர்ஷ்டம் சீதா. உண்மைதான். அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறவ நீதானே. அம்மாடியோ, ஏன் இந்த வெக்கம்? டாடி, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? கொஞ்ச தூரம் தாம்மா. எல்லாம் வேடிக்கை தாம்மா. இத்தனை காலம் வெளிநாட்டுல இருந்த நமக்கு சொந்த ஊருக்கு வந்ததும் உடனே வீட்டுக்கு போகணும், அண்ணனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன டிரைவர், என்னாச்சு? பெட்ரோல் ஆயிடுச்சு சார். இது 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். டாடி, இவ்வளவு காலத்துக்கு பிறகு வந்து நம்ம பார்த்து அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்ல? ஆமாம்மா, குழந்தையிலேயே அவனை பிரிஞ்சிட்டேன். தர்மராஜ் உண்மையான நண்பனானதுனாலே என் மகனை தன் மகனா பாவிச்சு இத்தனை காலம் வளர்த்தான். ராமு இப்ப எவ்வளவு வளர்ந்திருப்பானோ, எப்படி இருப்பானோ. டாடி, நெருப்பு. டாடி, டாடி. உட்காருங்க ஐயா, பயப்படாதீங்க. டாடி, டாடி, டாடி. என்னங்க? ஒண்ணுமே தெரியலம்மா. என்னப்பா சொல்றீங்க? எல்லாமே இருட்டா இருக்கே, எனக்கு கண்ணு தெரியலம்மா. ஐயோ, கண்ணு தெரியலையா? நீங்க போக வேண்டிய இடத்தை சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன். அப்பா, ஆபத்துல என் மகளையும் என்னைய கடவுளாட்ட வந்து காப்பாத்திட்டேப்பா. நீ யாருன்னு பார்த்து நன்றி சொல்ல முடியலையே. அப்படி சொல்லாதீங்க. நான் யாரா இருந்தா என்ன? என்ன உங்க பிள்ளையாட்ட நினைச்சுங்க ஐயா. நீங்க போக வேண்டிய இடத்தை சொல்லுங்க. கவலைப்படாதீங்க. முதுகுல மச்சம் போட்டுக்கிறதும் மகனை போல நடிக்கிறதும் கஷ்டமாச்சேன்னு நான் தான் நெருப்பு வைக்க சொன்னேன். வாய மூடுறா. நாடகத்துல அனுமாரா நடிச்ச லங்காதவன் பண்றான்னா கொட்டகையை கொளுத்தி விட்டு வந்து நிக்கிறியே. ஏதோ பகவான் கிருபை நம்ம பக்கம் இருந்ததுனால அவன் கண்ணு போச்சு, நாம தப்பிச்சோம். இல்லன்னா இல்லன்னா கையில கோலை எடுத்துட்டு தெரு தெருவா திரிய வேண்டியதுதான். இப்ப நாம அனுபவிக்கிற ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் அவனுதுடா. அவன்கிட்ட இருந்து ஒரு கையெழுத்து வாங்குற வரைக்கும் சகல மரியாதையோட அவன் இங்க வச்சிருக்கணும்டா. அவன் பேச்சுக்கு மறு பேச்சு கூடாது. அதை விட்டுட்டு அவசரப்பட்டு ஏதாவது செய்தோம்னா மஞ்ச கடுதாசி கொடுக்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்துடும். மஞ்ச கடுதாச்சு கொடுக்கறதா? ராஜு, என் மகனை கண்குளிர பார்க்கணும்னு ஆசையோட இங்க வரேன். அந்த இடத்துல இப்படி ஒரு கொடுமை நடந்துட்டுதே. அவனை எப்படியடா நான் பார்க்காம இருக்க முடியும்? ஏய், எங்கடா யாராமோ? எங்கே இருக்கான்டா, இங்கேயே இருக்கான். ராஜு, என் மகனை நான் பார்க்க முடியலையே. ஓ, அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை. போகட்டும், இங்க வர சொல்லு. அவனை ஆசை தீர என் கையாலேயாவது தொட்டு பார்க்கிறேன்.
ராமு, உங்க அப்பா கூப்பிடுறாரு, போய் பாரு. அண்ணா வந்துட்டானாமா? எங்க வா மகனே வா. அப்பா, இத கேட்கத்தானே துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இத்தனை காலம் காத்திருந்தேன். அப்பாங்கிற வார்த்தையை கேட்கும் பாக்கியே எனக்கு கிடைச்சதே தவிர உன்னை உன்னை கண்ணால பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் எனக்கு இல்லாம போச்சு. மகனே இங்க வா, இங்க வா. நிறுத்து. ஜோசப், அம்மா. நான் ராமு போய் பார்த்துட்டு வரேன், நீ போ. நான் விட்டுட்டு போறேம்மா. பரவாயில்ல, நானே போறேன். ராமு, மை காட், எவ்வளவு பயங்கரமான மிருகம். ஆமாண்டாய், அந்த சமயத்துல ராமு வந்து இந்த சிம்மத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தலன்னா நான் இந்நேரம் செத்தே போயிருப்பேன். ஸ்டாப் இட் பேபி, ஸ்டாப் இட். என்னால இதை நம்பவே முடியல. மிஸ்டர் ராமு, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். யூ நோ, என் மனைவி காலமான பிறகு என் மகள் பத்மாவுக்காகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அவளுக்கு தலைவலிச்சா என் இதயமே வலிக்கிற மாதிரி இருக்கு ராமு. அப்படிப்பட்ட பத்மாவுக்கு ஓ ஓ மிஸ்டர் ராமு, இப்ப நீ பத்மாவே மட்டுமல்ல, உண்மையில் என்ன கூட காப்பாத்திட்ட. உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? வாட் கேன் ஐ கிவ் யூ? வாட் கேன் ஐ கிவ் யூ? என்ன பத்மா, எங்க வர? நீ எங்க போற? உங்க வீட்டுக்கு தான், உன்னை பாக்க. நானும் உன்னை பாக்க தான் வரேன். ஏய், போய் நீ வர்றது சீதாவை பாக்க இல்ல. சத்தியமா சொல்றேன், நான் உன்னை பாக்க தான் வரேன். உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன் பத்மா. நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. நீ யார பத்தி நினைக்கிறியோ அவர் அங்கேயே இருக்காரு. பத்மா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏய், சீதா, ஐயோ, தண்ணில வீட்டாமா. மெதுவா கைய பிடிச்சுக்கோ, கெட்டியா மெல்ல. ஐயோ, புடவையெல்லாம் நனைஞ்சு போச்சே, வா போகலாம். சிச்சி, இந்த ஈர புடவையோட நாங்க வரமாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. நீ போ, நான் புடவை காய வச்சுட்டு வரேன். சரி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, வீட்டுக்கு புறப்படுங்க. வணக்கம் வணக்கம். ராமு, 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 உங்களுக்காக ஒரு ஆளு மரத்தடியில காத்துட்டு இருக்கேன். போங்க. எனக்காக காத்துட்டு இருக்காரா? யாரது? போய் பார்த்தா தெரியும். போங்க. இரு இரு சீதா, போங்க. இரு, போயிரு, இரு, தள்ளாதே. போங்க. ஆ. ஐயோ, ஐயோ, மருந்து கொண்டு வரியா? வேண்டாம்மா, பொழுது கோவிந்தராஜ், என்னம்மா? டாடி கிட்ட ராமு வந்திருக்காருன்னு சொல்லு. ஐயா ஏதோ சத்தம் வருதுன்னு காட்டுக்குள்ள போனாரம்மா. என்ன சொல்ற? அவர் தனியா காட்டுக்குள்ள போனாரா? ஆமா சார். அப்படியானா உடனே வண்டி எடு. ஆட்டு சார். பத்மா,
நீ உள்ள போ, நான் போயிட்டு வர்றேன். ராமு, நானும் வரேன். வேண்டாம் பத்மா, அந்த மாதிரி இடத்துக்கு நீ வரக்கூடாது. நான் சொல்றது கேளு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு ராமு, நானும் வரேன். சரி. ஓ, வாங்க மிஸ்டர் நாராயணமூர்த்தி. ஏது இந்த நேரத்துல தனியா வந்திருக்கீங்க? என்னுடைய கடமையை செய்ய வந்தேன். நீங்க சொல்றத கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? மிஸ்டர் நாகராஜன், பிரைவேட் எஸ்டேட் என்ற பேர்ல இத்தனை நாள் நீங்க செய்த அக்கிரமங்களை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டேன். இப்போ நேரடியா பாக்குறேன். மிஸ்டர் நாராயணமூர்த்தி, உங்க கடமையின் கட்டுப்பாடு இங்க நடக்காது. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. நான் ஒரு ஆபீசர். கட்டுப்பாடான ஆபீசருக்கு எப்பவும் ஆபத்துதான். அந்த மாதிரி ஆத்துக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. பிடிவாதக்காரனான உன்னை திருத்த முடியாது. குட் பை மிஸ்டர் நாராயணமூர்த்தி. டேய் ரங்கா, பிடிச்சிட விடாத. வாங்கடா. இந்த பொண்ணு யாரு நீ? இந்த காட்டுக்குள்ள எதுக்காக வந்த? டேய் டேய், அது ஊமடா, பாவம் விட்டுறாத. சரி சரி வாங்க. யாரா அது? பாவம் ஊமை பொண்ணுங்க, அதனால விட்டுட்டோம். போல் ஊமையான மட்டும் அது உயிரோட விட்டுட்டு வந்துடுறதா? வாங்கடா இடியட்ஸ். யாரும் வர்றாங்க, வாங்க. டாடி, டாடி, அப்பா, அப்பா. அழாதே பத்மா, அழாதே. ராமு, பத்மா, உன் அப்பா தானாக சாகல, கொன்னுட்டாங்க. இந்த அக்கிரமத்தை யார் எதுக்காக செய்தாங்கிறது எனக்கு தெரியும். அவங்க எங்கிட்ட இருந்து தப்ப முடியாது. இனி அந்த ராமுவையும் இங்கிருந்து விரட்டிட்டு அப்புறம் கவலை இல்லை. கக்கு, அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இந்த உண்மையை வெளியில சொல்றதுக்குள்ள தீத்து கட்டிரு. அவனை யார் புகழ்றாங்களோ அவங்கள வச்சு அவனை விரட்டு. அவன் பொண்ணு, நீ வாழ்ந்திருந்த பிரயோஜனம். நம்ம கௌரியை யாரா பாத்தீங்களா? இங்க வரலையே. இங்க வரல, பசங்க விளையாடுற இடத்துல பாருங்க. சித்தம்மா, மக கௌரி இங்க வந்தாளாமா? இல்ல மாமா, அவ இன்னைக்கு இந்த பக்கமே வரலையே. ராம வீட்டுல இருக்காளா பாரு. அம்மா, என் கௌரி வந்தாளாமா? வரலையே. வரலையா? என்னடா என்னடா ஜக்கு, என்ன நடந்தது? என்னடா அது? என்ன ஆச்சு? கௌரி, கௌரி, அம்மா, என்னம்மா இது? எனக்காக மருந்து கொண்டுகிட்டு வர போய் நீ பலியாயிட்டியம்மா. கடவுளே, கௌரி, அம்மா, கவலைப்படாதப்பா. கௌரி, கவலைப்படாத. கௌரி, கௌரி. பாத்தீங்களா ஐயா? அடே, ஏதோ கடுதாசி இருக்கே, இத படிச்சு பாருங்க. படிங்க. அருமை நண்பர்களே,
உங்கள் பிள்ளைகளின் உயிரை வாங்கி இப்படியே தினமும் வீட்டுக்கு அனுப்பி வைத்தால் உங்கள் இதயம் என்ன பாடுபடும்? அந்த நிலைமை ஏற்படாமல் இருக்க உங்கள் ஆதரவில் இருக்கும் ராமுவை உடனே இந்த ஊரில் இருந்து அனுப்பிவிடுங்கள். பாத்தியா, இவ்வளவு காலம் எந்த கஷ்டமும் இல்லாம நாங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஐயா. போய்யா, உனக்காக எங்க பிள்ளைகளை பலி கொடுக்கிறதா? உன்னை இங்க வச்சுக்கிட்டு இருந்தா எல்லாருக்கும் ஆபத்து தான். போயிடு. என்னடா நீ சொல்ற? அவர் உத்தமர். படிப்பு வாசனை இல்லாத நம்ம பிள்ளைகளுக்கு 4 வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறார். அவரை அனுப்ப வேண்டிய நிலைமை என்ன வந்தது? இது நியாயம் இல்ல. நல்லபடியா வாழறது உனக்கு கூட பிடிக்கலையா? நீ சொல்றதுதான் தப்பு. தப்பு நம்ம கிட்ட இருக்கு. வழியில போயிட்டு இருந்தவரை ஆதரிச்சு நம்மோட வச்சுக்கிட்டோம், அது நம்ம தப்பு. ஐயா, உங்க பிள்ளைங்க உயிருக்கும் இந்த கதி ஏற்படணுமா? நிம்மதியா வாழணுங்கிற ஆசை இல்லையா உங்களுக்கு? ஏன் பேசாம நிக்கிறீங்க? முனியம்மா, நீ 10 மாசம் சுமந்து பெற்ற உன் பிள்ளையை பார்த்து ஆசைப்பட போறியா, இல்ல அதை பலி கொடுக்க போறியா? இதுக்கெல்லாம் காரணம் இவன் தானே. என்ன சொல்ற முத்தையா? இந்த வயசுல பேரம் பேத்திய பார்த்து ஆசைப்பட வேண்டிய நீ இப்ப அவங்க உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன செய்வ? சகிப்பியா? இந்த குழந்தை, இந்த பிள்ளை, உன் குழந்தை எல்லாரையும், உங்க அத்தனை பேருடைய குழந்தைகளையும் பலி கொடுக்க உங்களுக்கு சம்மதம் தானா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நீங்க பெற்ற பிள்ளைகள் வேணுமா, எங்கிருந்தோ வந்த இவன் வேணுமா? உங்க அருமை பிள்ளைகளை பலி கொடுத்து இவனை இங்கேயே வச்சுக்க போறீங்களா, இல்ல உங்க பிள்ளைகளை காப்பாற்ற போறீங்களா? சொல்லுங்க. ஜக்கு, ஏன் இப்படி பேசுற? இங்கிருந்து போகணும். உங்க ஆசை அதுதானே? சரி, நான் போயிடுறேன். நில்லுங்க ராமு, நீங்க போக வேணாங்க. அடே, யாரோ என் பிள்ளை உயிரை வாங்கினதுக்கு அவர் என்னடா பண்ணுவாரு? அவரை ஏன்டா பேசுறீங்க? நான் சொல்றதை கேளுங்கடா. அந்த ராமையாவை அனுப்பாதீங்கடா. நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ மாறுதல் ஏற்பட்டுடுச்சு, அதுக்கு காரணம் அவர்தான்டா. யாரோ செய்த அக்கிரமத்துக்கு இவரை நாம இங்கிருந்து விரட்டி அடிக்கிறதா? இந்த மகானுபாவரை நம்மளோட வச்சுக்கிறதுக்காக அந்த குலகார பசங்களுக்கு வேணும்னா என் உயிரை கொடுக்க சித்தமா இருக்கேன்டா. ஆனா அவரை அனுப்ப முடியாதுடா, முடியாதுடா. உங்கள் களங்கமற்ற அன்புக்கு கட்டுப்பட்டு உங்களில் ஒருவனாக வாழ்ந்தேன். ஆனால் நான் இங்கிருந்து இன்னொரு உயிரை இழக்க, என்னை முன்னிட்டு உங்களுக்கு ஆபத்து ஏற்படுவதை நான் சகிக்க மாட்டேன். நான் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுடைய நன்மைக்காக இறைவனை வேண்டிக் கொள்வேன். நான் போய் வருகிறேன். விடை கொடுங்க. ராமு, நீங்க போக கூடாது. நீங்க போக வேண்டாம். நீங்க இங்கே இருங்க. நான் எங்கேயும் போகல. என் உடல் எங்கிருந்து போனாலும் என் உயிர் உங்களையே சுற்றிக் கொண்டிருக்கும். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் மறுபடியும் இங்கேயே வந்து பிறக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். குழந்தை உள்ளம் கொண்ட உங்களை பிரிந்து செல்கிறேன். போக விடுங்கள். தாய், நீங்களெல்லாம் என்கிட்ட அன்பா இருக்கீங்க. ஆனா என்ன சில மனிதர்கள் இங்கிருந்து விரட்டுறாங்க. உங்க நினைவு என்னைக்கும் என் இதயத்தை விட்டாகலாது. நான் போயிட்டு வரேன். சுஜி, விஜி, வர்றேன். ஃப்ரெண்ட்ஸ், சில ஆண்டுகளாக ஃபாரஸ்டில் நடக்கிற ஸ்மக்லிங் பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். நமது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் திரு ராமமூர்த்தி அவர்கள் துணிச்சலுடன் அந்த காற்றிற்குள்ளேயே சென்று
அங்கு நடக்கின்ற அக்கிரமங்களை நேரில் பார்த்து வந்திருக்கிறார். அதை பற்றி அவர் அனுபவங்களை அவரே இங்கு தெரிவிப்பார். மிஸ்டர் ராமமூர்த்தி. நண்பர்களே, நாம் செயல்பட்டும் தேச துரோகிகளை ஒழித்துவிட முடியவில்லை. அவர்கள் காட்டில் இருக்கும் விலை உயர்ந்த பொருள்களை கடத்திச் செல்கிறார்கள். யானை முதலிய மிருகங்களை தங்களுக்கு வேண்டியவர்கள் மூலமாக விற்று நல்லவர்களைப் போல நடமாடுகின்ற சில மன்னிக்க முடியாத துரோகிகள் ஒன்றுமறியாத அப்பாவி மக்களுக்கு பணம் தந்து அங்கே நடக்கின்ற கொலை கொள்ளை முதலிய சம்பவங்களை மறைக்க சொல்கிறார்கள். அந்த இடத்துக்கு சென்ற எந்த ஒரு ரேஞ்சர் ஆபீசரும் திரும்பி வந்ததில்லை. அங்கே நடந்ததெல்லாம் கொலையா இருந்தும் கூட இயற்கையாகவே இறந்து விட்டதாக நினைக்கும்படி இருந்தது. அது கொலை என்று நிரூபிக்கும்படியான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை. நான் ஒரு சாதாரண மனிதனாக அந்த காற்றுக்குள் நுழைந்தேன். அங்குள்ள ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக என் நண்பர் ராமமூர்த்தி அவர்களை கொலைகாரனிடமிருந்து காப்பாற்ற முடியவில்லை. எனக்கு கிடைத்த சில ரகசியங்களை ஆதாரமாக கொண்டு அந்த தேச துரோகிகளின் கூட்டத்தை கூண்டோடு ஒழித்து கட்ட ஆபீசராக இப்போது அந்த காட்டுக்கு போகிறேன். நமது நாட்டு பொருட்களை வெளிநாட்டினருக்கு கொடுத்து பணம் வாங்குகின்ற அந்த கொள்ள கூட்டத்தை பிடித்து அரசாங்கத்துடன் ஒப்படைக்கிறேன் என்று உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். ஹலோ, வாங்க. என்ன சமையல்லாம் தடபடலாம் நடக்குது போல் இருக்கு. அதாங்க ஆல் காய்கறி சம்சம். சம்சம் சமைச்சேன். என்னடா அது ஆல் காய்கறிகளையும் சம்சம் என்னடா உளற? என் கர்ம சார். எந்த ஆபீசர் என்ன சாப்பிடுவானே தெரியாது. ஒரு நாள் ஆபீசர் வராருன்னு தெரிஞ்சு கோழி சமைச்சேன் சார். அதே கோழி காலால என் மூக்கில் அடிச்சுட்டார் சார். அந்த ஆபீசரு சைவமா கேட்டுட்டு சமைக்கிறது கேட்காம ஏன் சமைச்ச? அதனாலதான் சார் எல்லா காய்கறிகளோட கோழியும் சேர்த்து அடுப்புல தூக்கி போட்டேன். இங்க காட்டு பார்க்கலாம். பாருங்க, நமக்கு வேற சாப்பாடு இருக்கு. அது சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கீழே விடாம அப்படி நிக்கிறியா? நான் நிக்கிறேங்க. தைரியமா நிக்கிறியா? நான் தான் புதுசா வந்திருக்கிற ஆபீஸ். நீங்களா? துளசி என்ற பெண்ணை நான் காதலிக்கிறேன். அவளை கல்யாணம் செய்து கொள்வதற்கு நீங்கள் தான் உதவ வேண்டும். போது நிறுத்துடா. வெளியே பத்மாவும் அம்மாவும் நிக்கிறாங்க, போய் பாருடா. எங்க? பாத்தீங்களா அத்தை? வீடு ரொம்ப அழகா இருக்கம்மா. காட்டுக்குள்ள வீடெல்லாம் எப்படி இருக்குமோன்னு பயந்தேன். நமஸ்காரம். வணக்கம். என்ன கோவிந்தராஜ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. இவர் எங்க சமையல்காரர். ரொம்ப பிரமாதமா சமையல் பண்ணுவார் அத்தை. நான் நல்லா சமைப்பேங்க. முதல்ல உள்ள போங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களாட்டம் ஒரு நல்ல மனுஷர் நம்ம ஃபாரஸ்டுக்கு ஆபீசரா வந்திருக்கிறது என்னுடைய அதிர்ஷ்டம் தான். உங்களுக்கு முன்னால வந்த ஆபீசருங்க என்னோட நெருங்கி பழகி அண்ணன் தம்பிங்க ஆட்டம் இருந்தாங்க. ஐசி. இடையில ஒரு பரதேசி பையன் இங்க வந்து எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டான். அது சரி, உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர் யாருங்க? எங்க இருந்தோ வந்தான். ராமன் ஒரு உதவாக்கற. இப்ப அவன் இங்க இல்ல, ஒழிச்சு கட்டிட்டேன். அப்படியா? நீ ஆபீசர்? பண்பு இல்லாதவனாட்டம் பேச. மரியாதை கொடுத்து வாங்குறது நாகரீகம். புத்தி உள்ளவனாயிருந்தா மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். எப்படிப்பட்ட பயங்கரமான இடமானாலும் புத்தி உள்ளவன் அங்கு சென்று வெற்றி திலகமாக திரும்புவாங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. என் பேரு நாகராஜன். நாகம் கடிச்சிட்டா நீ தப்ப முடியாது. நாகம் கடிக்கிறதுக்கு முந்தி அதன் தலையை நசுக்கி விஷத்தை கக்க வைக்கவும் எனக்கு தெரியும். சரி, பார்க்கிறேன். ஏயா கண்ணு தெரியல? ஒட்டியா அத்தே? ராமு வந்துட்டியா? ஆமா சீத்தம்மா, வந்துட்டேன். நான் இப்ப ஃபாரஸ்ட் ஆபீசரா வந்திருக்கேன். என் கூட அம்மாவையும் பத்மாவையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படியா? மாமா, ராமு வந்துட்டாரு. மாமா, ராமு வந்துட்டாரு. ராமு ஆபீசராயி மறுபடியும் இங்கே வந்துட்டாரு. ராமு வந்தாச்சு. ராமு வந்துட்டாரு. ராமு வந்துட்டாரு. தாத்தா, ராமு வந்தாச்சு. ராமு வந்தாச்சு. மாமா, ராமு வந்துட்டாரு. ராமு வந்தாச்சு. எல்லாரும் வாங்க. ராமு வந்தாச்சு. எல்லாரும் ஓடி வாங்க. ரொம்ப சந்தோஷம் ராமு. எங்க கஷ்டங்களை தெரிஞ்சவரை இந்த காட்டுக்கு ஆபீசரா வந்தது எங்க பாக்கியம் தான்.
டேய் டேய் பட்டினி இல்லாம நாம வாழ்றதுக்கு வழிகாட்டும்படி அவரை வேண்டிக்கங்க. சரி சரி, எதுக்கு இதெல்லாம்? நான் ஆபீசராக வர்றதுக்கு முன்னாலே உங்கள ஒருவனா இருந்தவன். உங்க கஷ்ட நஷ்டங்களை பத்தி எனக்கு தெரியும். நான் உங்களுக்காக வாழ்றவன். உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் தம்பி. உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன். என்ன தம்பி? உங்களை பற்றி நமது அரசுக்கு தெரியப்படுத்தினேன். இங்கே பக்கத்திலேயே ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுக்கும் ஆஸ்பத்திரிக்கு நிதி அளிக்கும்படி கேட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிந்த கைத்தொழிலுக்கு முதலீடு செய்வதற்காக அரசு கடன் உதவி செய்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. முத்தழகம்மா குலுங்கு பொன்விழி பெண்மான் பழிங்கு. முத்தழகம்மா குலுங்கு பொன்விழி பெண்மான் பழிங்கு. பகலில் வெள்ளிலவிங்கே மழலை தேனொடு குழலே. துள்ளாதோ துள்ளாதோ இன்னாளோ இன்னாளோ. என்னாளோ என்னாளோ என்னாளதோ என்னென்ன நினைவோடு பார்க்கின்றதோ. அம்மா சும்மா ஆடை பாரு ஜம்மினு பாரு. ஏலேலோ 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 ஏலேலோ. கண்மணி தேனும் தன்மணி பாட்டி உன்மணி தோளில் பாடாதோ ஆடாதோ வாடாதோ. வாடாதோ வாடாதோ. கொண்டல் பழக ஓடை பழக நெஞ்சே பழக. ஏலேலோ 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 ஏலேலோ. கொண்டல் நீயே கோடையில் வந்தாய் பண்டிகை தந்தாய் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். கொண்டாட்டம் கொண்டாட்டம். ஓடும் ஆற்றுக்கு நீர பண்டிகை பாடும் பறவைக்கு பாட்ட பண்டிகை. நின் பாடலே என் மாய பண்டிகை. நின் பாடலே என் பெண்மை பண்டிகை. ஆஹா ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ. என்னாளோ என்னாளோ என்னாளதோ என்னென்ன நினைவோடு பார்க்கின்றதோ.
தென்கடலினில் காய்ந்திடும் வெண்ணிலவே ஸ்ரீராமச்சந்திரனின் விழிகளே, நெற்காவியம் பாடிடும் கோகிலம் கோதண்டராமனின் கோவிலே. மனித இதயமே ராமனென, மனித விழிகளில் தேவனென, பேரருளாலே நானும் அறிகின்றேன். காட்டினில் ஒளி கண்டேன், விழி கண்டேன். என்னாளோ என்னாளோ என்னாளதோ, என்னென்ன நினைவோடு பார்க்கின்றதோ. ஒவ்வொரு செக் போஸ்ட் கிட்டையும் பலமான பந்தோபஸ்து தேவை. வண்டி, லாரி முதலிய வாகனங்களை செக் பண்ணாமல் விடக்கூடாது. தெரிந்ததா? எஸ் சார். எஸ். ராமு, ராமு, என்னம்மா? உத்தியோகம் போனாலும் பரவாயில்ல, இந்த காட்டுல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். ஏம்மா? வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள யானை நம்ம வீட்டு பக்கமாவே வந்துருச்சு. அதான் வாங்க பார்க்கலாம். வாப்பா. ஐயோ பத்மா, இங்க வந்துடு. அங்க பாரு அந்த பொண்ண, யானை கிட்ட விளையாடுறது. பயப்படாதீங்கம்மா, அது கிட்ட பத்மாவுக்கு பழக்கம். எங்க நமஸ்காரம் பண்ணுங்க, எனக்கல்ல அம்மாவுக்கு. உண்மையிலேயே அது யானைகள் தானா? சொன்னபடி செய்தே. ஆமாம்மா, ஏன் அப்படி சொல்றீங்க? விடுடா, விடு. நான் பிடிச்சா விட மாட்டேன். உன்னை கொண்டு போய் அந்த ராமுவை வரவழைச்சு பழி தீர்த்துக்க போறேன். வா. ஏய், விடு அவள. சல் சல், சீக்கிரம் வா. திருட்டு பயலே, உன் வீர பிரதாபத்தை பெண்களிடம் காட்டுகிறாயோ? இடியட்.
அப்பா 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 ஏண்டா என்ன சங்கதி? நாடகம் ஒத்திகை நடக்குதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நரசிம்மாவதாரம் குடல கிழிச்ச மாதிரி ஓடியாரையே ஏன்? நான் சொல்ல போற விஷயத்தை கவனமா கேளுங்கப்பா. இல்லன்னா உங்க நாடக கம்பெனியை எடுத்து பூட்டு போட்டுருவான், ஜாக்கிரதை. கம்பெனியை பூட்ட போறானா? யாரா அவன்? கதை இருக்கட்டும், சொல்றதை கேளுங்க. சரி சொல்லு. முதுகுல மச்சம் போட்டுக்கன்னு என் பிராணனை எடுத்தீங்கல்ல, முதுகுல குத்தி குத்தி எனக்கு புண்ணாயிடுச்சு இல்ல. பாயிண்ட்டுக்கு வாடா. பாயிண்ட்டுக்கா? இன்னைக்கு முதுகுல உண்மையான மச்சம் உள்ள மனுஷனை பார்த்தேன். யாரா அது? வேற யாரு? அந்த ராமு. இதனால இப்படி சொல்ற? அவன் ராஜசேகர மகனா இருப்பான்னு கூட நான் நினைக்கிறேன். நீ சந்தேகப்படுற மாதிரி இருக்க சான்ஸ் இல்ல. ஏன் இருக்க முடியாது? காட்டு ராமனா வந்து நம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டான்ல, இப்ப ஆபீசரா வந்திருக்கான். சந்தேகப்படாம இருக்க முடியுமா? இருக்க கூடாது. சந்தேகத்தை தீக்கிறேன்டா. இதோ வந்துட்டேன். தர்மராஜ், இங்க எதுக்காக வந்த? நல்லவனை போல நடிச்சு ஏமாத்துன நயவஞ்சகனே, போயிடு இங்கிருந்து. வாய மூடு. நீ ஏதாவது பேசின, உன்னையும் நீ மகன் சொல்லிட்டு இருக்கிற ராமுவை சேர்த்து ஒரே ஷாட்ல சுட்டு பொசுக்கிடு. ஏன் எங்க மேல உனக்கு இந்த கோபம்? கதையை கேட்காது, சொல்றத கேளு. ராஜசேகரன் இப்ப என் கண்காணிப்புல தான் இருக்காரு. அட பாவி, நாளை சூரியோதயத்துக்குள்ள நீயும் உன் வளர்ப்பு மகனான ராமு இங்க இருந்து போகலன்னா அந்த ராஜசேகரனையும் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தீர்த்து விடுவேன், ஜாக்கிரதை. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன எது வேண்டுமானாலும் செய், ராமுவை மட்டும் ஒண்ணும் செய்யாதே தர்மராஜ். அவங்கிட்ட சொல்லி. அப்பா, என்னம்மா? இத்தனை நாள் அண்ணன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பேரு நாகாஜ். நம்ம ராமு அண்ணன் இல்ல, தர்மராஜ் மகன். என்னம்மா நீ சொல்ற? உண்மைதான்ப்பா. இங்க ஆபீசரா இருக்கிற ராமு தான் நம்ம ராமு அண்ணன். தர்மராஜ் சொல்றத நான் கேட்டேன். ராஜு, ராஜு, எங்க எதுக்குடா அப்படி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர? நம்பிக்கை துரோஷி. இத்தனை காலம் என் மகன் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி உன் மகனை கொண்டு வந்து காட்டுறியா? பார்வை இல்லாதவனுக்கு என்ன தெரியும் நினைச்சியா? சிநேகிதனாக நடிச்சு நம்பிக்கை துரோகம் சரியா? பாவி பயலே. நண்பனை ஏமாத்தினா நம்பிக்கை துரோகம் தான்டா. அது சரி, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சதுடா. அடுத்து கெடுக்கிறவன்னு நான் நினைக்கலடா. ஆத்திரப்படாத, ஆவேசம் எதுக்கு? பார் ராஜசேகரன், நல்ல பிள்ளையாட்டம் நான் சொல்றதை கேட்டு ஒரு மூலையில உட்காரு. பைத்தியக்காரத்தனமா எதையாவது பேசிட்டு இருக்காத. நம்ம நாகராஜருக்கானே பொல்லாத பைய, எதுக்கும் துணிஞ்சவன், பாவம். ஏய், நீ அன்பா என்ன கட்டி அணைக்க போறேன்னு நினைச்சேனே தவிர என் முதுகுல குத்த போறேன்னு நினைக்கலடா. என்னடா இதெல்லாம்? இவனை உள்ள கொண்டு போய் நல்லபடியா கவனிங்க. கொண்டு போங்க. ஏய், ஸ்நேகிதனை போல நடிச்சு என்ன ஏமாத்தின நீ துடியா துடிச்சு சாக போற. ஏய் நாகராஜ், அந்த ராமு எந்த நேரத்துல இங்க வந்தாலும் வருவான்டா. இவன் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு தான் இந்த வேலை செய்தேன். கரெக்ட்டுப்பா. என்ன சொன்னேன்? அம்மாவுக்கு நான் வளர்ப்பு பிள்ளையா? ஆமாங்க, தர்மராஜும் அம்மாவும் பேசுனத நான் கேட்டேனுங்க. உள்ள வாப்பா ராமு. வாப்பா உள்ள. ஏன் அங்கேயே நிக்கிற? என்ன அப்படி பாக்குற ராமு? அம்மா, அம்மா, நீங்க என் அம்மா இல்லையா? ராமு, இது என்ன கேள்வி ராமு? அம்மா, என்னுடைய கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, நான் யார் மகன் அம்மா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எதுக்காக உனக்கு இந்த சந்தேகம் எல்லாம்? வாராம சாப்பிடலாம். அம்மா, எனக்கு பதில் சொல்லாம நீங்க போக கூடாது. பாருங்கம்மா, நான் குழந்தையா இருக்கும்போது பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே, ஞாபகம் இருக்குதுங்களா? எனக்கு தெரியும் அம்மா, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. தயவு செய்து உண்மையை சொல்லுங்கம்மா. என் மேல ஆணையிட்டு சொல்லுங்கம்மா. நான் யாருடைய மகனம்மா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ராமு, சொல்றேன் ஐயா, சொல்றேன். என்னைக்குமே இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அது ஏற்பட்டுடுச்சு. நான் உன்னை பெற்றவ இல்ல. அம்மா. ஆமா ராமு, நீ ராஜசேகர் மகன் தான். நீ பிறந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் உங்க அம்மா நோயால படுக்கையில விழுந்துட்டாங்க. அந்த வேதனையிலேயே அவங்க காலமாயிட்டாங்க. தன்னையும் தன் பிள்ளையும் தனியா தவிக்க விட்டுட்டு போன உன் அம்மாவை நினைச்சு
துடியா துடிச்சாரு உங்க அப்பா. வியாபாரத்துக்காக ரங்கூனுக்கு போக வேண்டிய அவர் சிறு பிள்ளையான உன்னை கொண்டு போக மனமில்லாம செய்யறதுன்னு யோசித்தாரு. அப்போது உனக்காக வியாபாரத்தையே விட்டுடுறேன்னு சொல்லிட்டாரு. உன்னை தன் பிள்ளைய போல் வளர்க்கிறேன்னு தர்மராஜும் அவன் மனைவியும் சொன்ன வார்த்தையை நம்பி உங்க அப்பா ரங்கூனுக்கு போனார். 2 வருஷத்துக்கு பிறகு தர்மராஜுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. தன் குழந்தைய கொஞ்சறதும் உன்னை கவனிக்காமல் இருக்கிறத பார்த்த என் இதயம் துடியா துடிச்சது. உன்னை என் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். உங்க அப்பா சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு உனக்கும் உங்க அப்பாவுக்கும் துரோகம் செய்யற அந்த தர்மராஜு வீட்டுல இனிமே நீ இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் நாங்க உன்னை எங்க வீட்டுக்கு கொண்டு வந்தோம் ராமு. பிள்ளை செல்வம் இல்லாத எங்களுக்கு தெய்வம் தந்த வரப்பிரசாதமாக நினைத்து நாங்க உன்னை வளர்த்தோம் ராமு. மில்லி நடத்துறேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லி அதுல வந்த பணத்தை எல்லாம் ஏமாத்தினான் தர்மராஜ். உன்னை ரொம்ப அன்பாக வளர்க்கிறேன்னு அடிக்கடி உங்க அப்பாவுக்கு தர்மராஜ் போன் பண்ணுவான். உன் அப்பா ரங்கூனுக்கு போன பிறகு ஒரு கல்யாணம் செய்துகிட்டு நிரந்தரமா அங்கேயே இருந்துட்டார். உனக்கு அப்பா கிட்ட கோபம்னு சொல்லி அவர் இங்க வரவிடாதபடி நாடகம் ஆடினான் தர்மராஜ். அந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்த என் கணவர் தர்மராஜிடம் நியாயம் கேட்டார். உன்னை கவனிக்காமல் இருப்பதையும் எஸ்டேட் பணத்தை கையாளும் விஷயத்தையும் அப்பாவுக்கு தெரியப்படுத்தி உன் அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டேன்னு என் கணவர் சொன்னார். அதனால் ஆத்திரம் அடைந்த தர்மராஜ் அநியாயமாக என் கணவரை கத்தியால் குத்தி விட்டார். என் கணவர் அந்த வேதனையுடன் வருவதை பார்த்த நான் துடியாய் துடித்தேன். தர்மராஜ் என்னை கொலை செய்ய முயற்சித்தான் என்றும் அவன் பேராசைக்கு குழந்தையான உன்னையும் கொண்டு விடுவான் என்றும் உடனே உன்னை எடுத்துக்கொண்டு ஓடி போய்விடு என்று என் கணவர் சொன்னார். அந்த பயத்தில் உன்னை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தேன் ராமு. அந்த தர்மராஜ் மாபெரும் துரோகி. அவன் உன் உப்பை தின்ற நன்றி கட்ட அயோக்கியன் அவன். இப்போது அந்த கொடியவன் உன் அப்பாவையும் கொல்ல திட்டமிட்டிருக்கிறானாம். தர்மராஜ், நீ செய்த காரியமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இனி நீ என் கையிலிருந்து தப்ப முடியாது. என் அப்பா எங்கே? அதை என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? என் அப்பாவை பற்றி உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நண்பனை போல நடிச்சு நம்பிக்கை துரோகம் செய்தவன் கூட எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை கேட்கிறேன். என் கேள்விக்கு பதில், என் அப்பா எங்கே? இத பாரு ராமு, நீ இப்படி திடீர்னு வந்து நின்னுகிட்டு எங்க அப்பா எங்கடான்னு என்ன கேட்டு மிரட்டினா உடனே அவரை கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிறுத்த நான் என்ன மந்திரவாதியா? உன் மந்திர தந்திரமெல்லாம் என்னிடம் நடக்காதுடா. உன் நாடகத்தின் கடைசி காட்சி விரைவில் முடிய போகிறது. நீ இந்த முடிவுக்கு வருவேன்னு தெரிஞ்சுதான் உங்க அப்பாவை ஜாக்கிரதையா வச்சிருக்கிறேன். உத்தியோகம் பெருசுன்னு நினைச்சு உங்க அப்பாவை மறந்து விடுறதோ இல்ல அப்பா அப்பான்னு உத்தியோகத்தை வேணான்னு விட்டு விடுறதோ நீயே முடிவு பண்ணிக்க. தர்மராஜ், கடமை பெரிது என்ற எண்ணமும் என் தந்தையிடம் உள்ள பாசமும் தான் என் வாழ்க்கையின் குறிக்கோள். கடமை தவறாத ஆபீசர் என்ற பெயரில் தண்டிக்கிறேன். பிரிக்க முடியாத ரத்த பாசத்தால் என் தந்தையை நான் காப்பாற்றுகிறேன். இந்த பெரிய பேச்செல்லாம் எதுக்கு ராமு? அது வரைக்கும் உன்னை உயிரோடு விட்டுடுவேனா? இங்க இருந்து நீ தப்ப முடியாது தெரியுமா? புலி, அங்க பாரு. பாத்தியா, உன்னை நாங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். எங்க கையால தொட மாட்டோம். நாளை இந்நேரத்துக்கெல்லாம் ராமுவ புலி அடிச்சு கொன்னுட்டதாக ஊர் ஜனங்கள் எல்லாம் பேசிக்குவாங்க. நீ சம்பளத்துக்கு வச்சிருக்கிற புலிகளை எல்லாம் காப்பாத்திக்க நாகராஜ். இப்படிப்பட்ட மனித புலிகளுக்கு அஞ்சு நடுங்கிற கோழை இல்லடானா. உண்மையான புலியானால் அதை கொன்று என் தந்தையை காப்பாற்றுவேன். தர்மராஜ், என் அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் உன்னையும் அருமை மகனை சும்மா விட மாட்டேன். ஞாபகம் இருக்கட்டும். எச்சரிக்கை.
வேலை செய்து யாரோ சொன்னதை கேட்டு அவரை கொன்னலாம் நினைச்சியா? இந்நேரம் உன்னை புழு கொண்டு இருக்குமே. கொலை செய்யணுங்கிற எண்ணம் மனசுல இருந்ததே தவிர செய்யக்கூடிய துணிவில்லாதவன். ஜக்கு வேற யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. மன்னிச்சிடுங்க. உங்களை கொலை செய்யறதுக்காக என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டீங்களே ஐயா. எழுந்திரு ஜக்கு. ஜக்கு, எத்தனையோ உயிர்களை நாசமாக்கினேன். அப்போ தெரியாத உயிரின் அருமையெல்லாம் இப்போதான் உனக்கு தெரியுது இல்லையா? உண்மை. வாழ்க்கையிலே எல்லாத்தையும் விட பணம் தான் பெருசுன்னு நினைச்சிருந்தேன். பணத்துக்காக எவ்வளவோ கொடுமைகள் செய்திருக்கேன் தெரியுமா? ஆனா பணத்தை விட உயிர் தான் பெருசுன்னு இன்னைக்குத்தான் தெரிஞ்சது. அண்ணா, நீங்க தான். நீ சொன்னபடியே நடந்துக்க. ராமுவை நம்பினா உனக்கு எந்த கஷ்டமும் வராது. சீத்தம்மா, இவருக்காக என்ன செய்ய சொன்னாலும் செய்யறேன். ஜக்கு, தர்மராஜன் அப்பாவை எங்க வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. ஆனா தோல் தந்த முதலிய பொருள் வச்சிருக்கிற இடம் எனக்கு தெரியும். அவங்களையும் அங்கேயே ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு என் சந்தேகம். முடியுமா? வேண்டாங்க. நாகராஜன் போற வழியில ஆட்களை காவல் வச்சிருக்கான். ஒரு துரை சரக்கு வாங்க நாளைக்கு வர்றாரு. அப்ப நானே அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஜக்கு, இங்க வா. ஜக்கு, சீதாவையும் பத்மாவையும் அங்க அழைச்சிட்டு போ. அதன் பிறகு நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஆகட்டுங்க. ஜக்கு, யார் இவங்க? இவங்கதான் முதலாளி. இவங்கதான் ராமுவை தப்பு வச்சது. இடியன், அதுக்காக அந்த ராமுவை விட்டுட்டு வந்துட்டியா? உங்ககிட்ட நான் சொன்னது என்ன, நீ செஞ்சிருக்கிறது என்ன? அது இல்ல முதலாளி. இந்த பொண்ணுங்கன்னா அவனுக்கு உயிருங்க. இவங்களுக்காக அவன் எப்படி வேணாலும் ஆடுவா. அவன் இவங்களுக்காக நம்ம இடத்துக்கு வருவான்ல. இந்த பொண்ணுங்களை வச்சு அவன் கொட்டத்தை அடக்கலாம். சபாஷ், நீ புத்திசாலி தான். வெல்கம் வெல்கம். உங்களுக்காக அரை மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? நான் லேட் பண்ணிட்டேனா? என்ன பார்த்து இப்படி யாரும் சொன்னதில்லை. இன்சல்ட், டேம் இன்சல்ட். ஐயோ, அப்படி நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க. உங்க மேல உள்ள அபிமானத்தினால அப்படி சொன்னனே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அவர் கோவமா இருக்காரு போல இருக்கு. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன். பாவம் சிலாப்பான்றே சொல்லுது. சீரா சிக்கன் பீ. கபாப் கபாப். சின்சினா. மிஸ்டர் நாகராஜு, மால் பதாவ். உங்ககிட்ட இருக்கிற பொருளை எல்லாம் காட்டுங்க. பைசா வாங்கிக்கோங்க. 16 லட்சம். 16 லட்சம். என்ன அது? சார், இந்த மாதிரி யானைக்கால் மூட உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. எங்கேயும் கிடைக்காதா? நம்ம வீட்டு குப்பை தொட்டில இருக்க குப்பை. மிஸ்டர் நாகராஜ், உங்க பேரை கேட்டு பெரிய ஆளு நினைச்சு வந்தோம். புதுசா ஒண்ணும் இல்லையே. மோஸ்ட் டிசப்பாயிண்டட். நமக்கு இது பிடிக்கல சார். அது வந்து ஜனாக்கி ஆவ்ல பாக்கி. எங்க இவ்வளவு பெரிய சரக்கு காட்டியும் இதெல்லாம் நம்ம துறை வாங்கணும்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு ஐயா. என்னது? முதல்ல நம்மளே கொஞ்சம் கவனிக்கணும். அப்படியா? டேய், ஒரு கிளாஸ் கொண்டா. விஷயம் தெரியாத ஆளும் உழைக்க தெரியாத ஆளும் முதல்ல நம்ம கையில 10,000 போட்டோம். நிம்பள் பாக்கெட்ல நம்ம 16 லட்சம் போடுது. வேணாம். ஆகட்டும், தர்றேன். இப்ப என்ன வேணும் சொல்லுங்க. நம்ம துறைக்கிட்டே ஒரு நல்ல குணம் என்னன்னா, காட்டுல இருக்கிற பொம்பளைங்கன்னா உயிரை விட்டுடுவாரு. அதனாலதான் துபாயில இருந்து லபாக்கியோட வந்திருக்குது. பொம்பளைங்க அவரே கொஞ்சம் குடி பண்ணினால் பூனை குட்டிய கூட புலி குட்டின்னு சொல்லுவார். ஆகட்டும். என்கிட்ட 2 பொண்ணுங்க இருக்காங்க. இத வந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு நெருங்குற விருந்தாளிகள் வந்திருக்காங்க. நீங்க ஆடி பாடி அவங்களை சந்தோஷப்படுத்தணும். என்ன? உன் விருந்தாளிகளை எந்த விதத்துல சந்தோஷப்படுத்தணுமோ அதை நீயே செய். எங்களால முடியாது. எங்களை பார்த்தா அவ்வளவு கேவலமா தெரியுதா? ராஸ்கல். நிம்மரா உனக்கு? மரியாதையா நான் சொன்னபடி கேட்டு நடந்தா சரி. இல்ல உங்க 2 பேரையும் இதே இடத்துல தீர்த்து கட்டுவேன். ஜாக்கிரதை. பயமுறுத்துறியா? பொம்பளைன்னா கேவலமா? நீ மிரட்டினா நாங்க பயப்பட மாட்டோம். மானத்தை விட்டு நீ சொல்றபடி செய்ய இங்க குதிச்சு உயிரை விடலாம். ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன். எனக்கு நிறைய வைரமும் பணமும் கிடைக்க போகுது. வந்திருக்கிறவங்களை விட்டுட்டா வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. உங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா பேசாம இருப்பீங்களா? உதவி செய்வீங்கல்ல? அதனால எனக்கும் உதவி செய்யுங்க. வேலை முடிஞ்சதும் உங்களை அரச மரியாதையோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிதானே? சொன்னபடி செய்யறேன்னு சத்தியம் பண்ண? அவ்வளவுதானே? என் மேல ஆணையா சொல்றேன். இல்ல எங்க அப்பா மேல ஆணையா சொல்றேன். சரிதானே? அப்ப சரி. சீதா, நான் சம்மதிக்க வைக்கிறேன். நீ போ. சம்மதிக்க வச்சிரு. நீ மனசு வச்சா எனக்கு அந்த பொருள் எல்லாம் கிடைச்சிடும். சீக்கிரமா அழைச்சிட்டு வந்துரு.
சபாஷ். நாம் கனிவுடன் ஒன்றாவோம். உங்க இஷ்டம். சண்டை என்ன நீ வரால் துணிவுடன் பார்க்கின்றோம். அச்சா. கதையையும் தீர்க்கின்றோம். வரவா. நாம் அதிலே ஜெயிக்கின்றோம். சொல்ல 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 ஒரு சொல்ல சொல்ல மணியா முன்னா 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 ஒரு ஒப்பனையா சுலேமானியா கதியா சுலேமானியா கதியா சுலேமானியா கதியா. ராமு. நான் தாண்டா மக்களில் நான் ஒருவன், அக்கிரமத்தை ஒழிக்க வந்தவன். அதோ அங்கே பார். ராமு, கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. உன் தகப்பனார், உன்னை வளர்த்த தாயார், உன் தங்கச்சி எல்லாம் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு பாரு. மரியாதையா அந்த யானைகளை போக சொல்லு. இல்ல அவங்க 3 பேரும் அந்த பள்ளத்துல விழுந்து சாக வேண்டியதுதான். காளி, ஓ மாப்போ, நீங்க எல்லாரும் திரும்பி போங்க. திருட்டு ராஸ்கல், என்ன எதுக்கு துணிஞ்சிட்டியா? சக்தி இல்லைன்னாலும் யுக்தியால எதையும் சாதிக்க முடியும்னு தெரிஞ்சுக்காம இருந்தது உன் முட்டாள்தனம். அந்த சக்தியும் யுக்தியும் தெய்வ பக்தியிடம் செயலற்று விடும் என்று நினைக்காம போனது உன் அவிவேகம். உங்ககிட்ட பேசி பயன் இல்லை. கொண்டு போடா. Arrest him. Congratulations, Mr. Mohan. Thank you.
இதோ நம்ம ராமு. அப்பா மகனே, அப்பா மகனே, அப்பா அப்பான்னு கூப்பிடுற உன்னை கண்ணார பார்க்கும் பாக்கியம் எனக்கு இல்லை. உன்னை பார்த்து மகிழ வேண்டிய பருவத்தில் உன்னை விட்டு நான் போயிட்டேன். நான் செய்தது பெரிய குற்றம் தான் மகனே. அப்பா, உன்னை பார்க்கணும்னு ஆசையோட வந்த இடத்தில் கடவுள் என்னுடைய பார்வையை எடுத்துக்கிட்டாரு. என் குற்றத்துக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிருந்த மகனே. அப்படி சொல்லாதீங்க. என்ன பாத்தீங்க? நீங்க என்ன பாத்தீங்கப்பா? எங்க மகனே? ஆமாப்பா, அன்னைக்கு காட்டுக்குள்ள நீங்க வந்துகிட்டு இருக்கும்போது என்ன பாத்தீங்க. உங்களை நெருப்பில இருந்து காப்பாத்துறது கூட நான் தான்ப்பா. அப்படியா? ஆமாப்பா. ஆஹா. நீயா நீயா? பார்த்தேன் மகனே, உன்னை பார்த்தேன். அப்பா, என் வாழ்க்கையின் ஒளி போறதுக்கு முன்னே உன்னைத்தான் கடைசியாக பார்த்தேன் மகனே. இந்த கண் சாஸ்வதமாக மூடுற வரைக்கும் உன் உருவம் தான் என் இதயத்தில் நிற்கும் மகனே. அம்மா ராஜலட்சுமி, சொல்லுங்க ஐயா. என் மகன் இன்னைக்கு பெரிய ஆபீசரா இருக்கான். இந்த பெருமை உன்னை சார்ந்ததுமா. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் அப்படி என்ன செய்துட்டேன்? உங்க உப்ப தின்னு வாழ்ந்தவ. காலமெல்லாம் உங்களுக்கு உழைக்க கடமைப்பட்டவ. முதலாளி, இந்த சந்தோஷ நேரத்துல வளர்த்தவங்கிற உரிமையோட ஒண்ணு சொல்றேன். சொல்லுமா. உங்க கையாலேயே மகன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க. ஆகட்டும்மா. ஆனா பெண்ணை பார்த்த பிறகுதானே கல்யாணம்.